ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஜெகன் ஃப்ரம் கேபிட்டல் ஜோன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டாப்பிக்கோட உங்களை பார்க்க வந்துக்கிறேன். இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற ஒரு டாபிக். கடந்த ஒரு வார காலமாக நிறைய மக்கள்கிட்ட இருந்து எனக்கு மெசேஜும் காலும் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெகன் நிஃப்டி 12,400லேருந்து 9,000 வந்துடுது, இன்னும் 9,000லேருந்து கீழே போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொரோனா வைரஸ் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது. என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, நிஃப்டி 7,000 வந்தால் நான் முதலீடு பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இன்னொரு பயம் இருக்குது, ஒருவேளை நிஃப்டி 7,000 வராமல் எனக்கு முதலீடு பண்ணுற வாய்ப்பே இல்லாமல் மேலே போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களோட கொஷின். நான் அவங்க சொல்கிறத கரெக்டாக முறைப்படுத்தி சொல்கிறேன் பாருங்கள். அவங்க 7,000ல் முதலீடு பண்ண ரெடியாக இருக்காங்க. ஒருவேளை நிஃப்டி 7,000 வரலைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் பரிசு வேணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் அவங்களோட ரெக்குயர்மெண்ட். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட பேர் கேஷ் செக்யூர்ட் புட். மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. கேஷ் செக்யூர்ட் புட். அது என்னங்க கேஷ் செக்யூர்ட் புட்? அதில் என்னங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது இருக்குது? இந்த டாபிக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம கேபிட்டல் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு போகிறதுக்கு முன்னால் நான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸுக்கு தான், கற்றுக்கிறதுக்காக மட்டும்தான். இதை வச்சு ட்ரேட் பண்ணியோ ப்ராஃபிட் பண்ணாலோ லாஸ் பண்ணாலோ கேபிட்டல் ஜோன் எந்த விதத்துலையும் இது பொறுப்பாகாது. இந்த ட்ரேடில் உள்ள இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் உள்ள ரிஸ்க்கை நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்கள் சொந்த முயற்சியில் நீங்கள் ட்ரேடோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணலாம். ஓகேங்க. கேஷ் செக்யூர்ட் புட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிஃப்டியை 7,000 வரும்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, செல் நிஃப்டி புட் ஆப்ஷன் டிசம்பர் அட் 7,000. நீங்கள் என்ன ப்ரைஸில் வாங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ரைஸில் ஒரு புட்டை செல் பண்ணணும். இதுக்கு பேர் தாங்க கேஷ் செக்யூர்ட் புட். மறுபடியும் சொல்கிறாங்க, நீங்கள் நிஃப்டி 7,000 வரும்போது நீங்கள் முதலீடு பண்ணலாங்கிற எண்ணத்தில் இருந்தீங்கன்னா செல் நிஃப்டி புட் ஆப்ஷன் அட் 7,000 இன் எக்ஸ்பைரி 2020. இப்போ என்ன ப்ரீமியம் நடக்குன்னா 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் நடக்குது. இப்போ 400 ரூபான்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கலாம், சரிங்களா? இது வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ். இவ்வளோ தாங்க கேஷ் செக்யூர்ட் புட்னா. இப்போ மறுபடியும் நீங்கள் என்ன கேள்வி கேட்கிங்கன்னா புரியுது எனக்கு. எல்லா ஒர்க் ஷாப்லேயும், எல்லா ட்ரைனிங்லேயும், எல்லா யூடியூப் சேனல்லையும் நேக்கடாக புட்டை செல் பண்ணாதீங்க தானே நீங்கள் சொன்னீங்க ஜெகன். இப்போ மட்டும் நேக்கடாக புட்டை செல் பண்ண சொல்கிறீங்களே, இது அன்லிமிட்டட் ரிஸ்க் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது அப்படி கிடையாது. இப்போ நம்ம புட்டை செல் பண்ணுறது ஸ்பெக்குலேஷனுக்காகவோ ப்ராஃபிட் பண்ணுறதுக்காகவோ கிடையாது. நம்ம புட்டை செல் பண்ணுறதோட நோக்கம் வந்து நல்ல அட்ராக்டிவான ப்ரைஸில், நல்ல வேல்யூவேஷன் உள்ள ப்ரைஸில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறதுக்காக தான் இந்த புட்டை செல் பண்ணுறோம். ப்ராஃபிட் பண்ணுறதுங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. முதலீடு பண்ணுறதுக்கு தான் நம்மளுடைய நோக்கம். ஒரு உதாரணத்துக்கு, இப்போது நான் வந்து நிஃப்டி 7,000 வரும்போது முதலீடு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல் நிஃப்டி புட் ஆப்ஷன், செல் நிஃப்டி புட் ஆப்ஷன். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்களோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் செல் பண்ணணும். இப்போ நான் எந்த இடத்துல செல் பண்ணணும்? ஏன்னா நான் 7,000ல் நான் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதனால் 7,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் டிசம்பர் 2020 இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 9 மாதம் இருக்குது. என்ன ப்ரீமியம் இப்போ நடக்குது? 400லேருந்து 500 வரைக்கும் இருக்குது. நான் 400ன்னு அசைன் பண்ணிக்கிறேன் ஒரு சிம்பிள் ரீசனுக்காக. ஓகே. இப்போது 400 ருபீஸ் 400 ரூபாய் ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுறீங்க. லாட் சைஸ் வந்து 75. நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 75. ஸோ 400 × 75 எவ்வளோ வருது? 30,000 ரூபா நீங்கள் ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுறீங்க. இதுக்கு மார்ஜின் பே பண்ணணும். எவ்வளோ மார்ஜின் பே பண்ணுறீங்க? 1 lakh மார்ஜின் பே பண்ணுறீங்க. ஒரு வேளை நிஃப்டி 7,000 வந்தால் உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்கணும் முதல்ல பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட கான்ட்ராக்ட் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். நிஃப்டியோட கான்ட்ராக்ட் வேல்யூ என்ன இருக்கும்? நிஃப்டி 7,000 வந்தால் அந்த 7,000 வேல்யூ எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் 75ங்கிறது லாட் சைஸ், அவ்வளோ ஷேர் இருக்கு இல்லையா? 7,000 × 75. நீங்கள் இதை பெருக்குனீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5,25,000 ரூபா வருது. ஆக மொத்தம் நிஃப்டி 7,000க்கு வந்தால் நீங்கள் 5,25,000 ரூபா கையில் வச்சுருக்கணும் முதலீடு பண்ணுறதுக்கு. இப்போது நீங்கள் நிஃப்டி 8,000 வரும்போது இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்க. இன்னொருத்தர் 7,000 வரும்போது இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறார். இன்னொருத்தர் 6,000 வரும்போது இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறார். அது எப்படி புட்டை செல் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? 8,000 வரும்போது
இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது என்ன பண்ணணும்னா செல் நிஃப்டி புட் ஆப்ஷன் 8000 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவர் விற்கணும். எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2020. இதில் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது வந்து இப்போ நிஃப்டி இருக்கிற ப்ரைஸ்க்கு கிட்ட இருக்கிறதுனால அந்த ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நான் 600ன்னு ரவுண்டாக எடுத்துக்கிறேன். 600 × 75 எவ்வளோ ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,000 ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுவார். இதுக்கு மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட 1 lakh பே பண்ணணும். இவர் என்ன ப்ரைஸில் முதலீடு பண்ணுறது ரெடியாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 8,000. இவர் எவ்வளோ காசு வச்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 8,000 × 75. 8,000ங்கிறது நிஃப்டியோட வேல்யூ, 75ங்கிறது வந்து நிஃப்டியோட லாட் சைஸ். ஸோ மொத்தம் 6 லட்ச ரூபாய் அவர் கையில் வச்சுருக்கணும் நிஃப்டி 8,000க்கு வந்தால். இன்னொருத்தர் நிஃப்டி 7,000 வந்தால் முதலீடு பண்ணுறதுக்கு தயாராக இருக்காரு. அவர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செல் நிஃப்டி புட் ஆப்ஷன் என்ன ப்ரைஸில் வாங்கன்னு நினைக்கிறாரு 7,000. ஸோ 7,000ல் தான் அவர் புட்டை செல் பண்ணணும். டிசம்பர் 2020 எக்ஸ்பைரியில் கிட்டத்தட்ட ப்ரீமியம் 400 500 வரைக்கும் இருக்குது. நான் வந்து 400 ரவுண்டாக எடுத்துக்கிறேன். டோட்டல் ப்ரீமியம் அவர் எவ்வளோ கலெக்ட் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா 400 × 75 அது கிட்டத்தட்ட 30,000 வரும். இதுக்கான மார்ஜின் பார்த்தீங்கன்னா 1 lakh rupees நீங்கள் பே பண்ணணும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,000. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் கையில் காசு வச்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 7,000 × 75. இது எவ்வளோ வருதுன்னா கிட்டத்தட்ட 5,25,000 வருது. இவ்வளோ காசு நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அடுத்து இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அவர் 6,000 வந்தால் தான் நான் வாங்குவேன் இருப்பார். அவர் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா செல் நிஃப்டி புட் ஆப்ஷன் அட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 6,000. ஏன்னா அவர் 6,000 தான் வாங்க நினைக்கிறாரு. அவருக்கு 7,000லையோ 8,000லையோ வாங்குறதுக்கு விருப்பம் கிடையாது. அதனால் வந்து 6,000ல் வந்து நிஃப்டி புட் ஆப்ஷன் வந்து அவர் விற்கிறாரு. டிசம்பர் 2020ல் அவருக்கு ப்ரீமியம் கம்மியாக தான் கிடைக்கும். கிட்டத்தட்ட 300 ரூபா வரைக்கும் இப்போ ட்ரேட் ஆகுது. அப்போது 300 × 75 போட்டிங்கன்னா 22,500 ரூபாய் அவருக்கு ப்ரீமியமாக கிடைக்கும். அவர் பே பண்ணோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh மார்ஜின் பே பண்ணணும். அவர் எந்த ப்ரைஸில் முதலீடு பண்ண ரெடியாக இருக்காரு 6,000 ரெடியாக இருக்காரு. எவ்வளோ காசு வேணும் அவருக்கு கையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6,000 × 75 போட்டிங்கன்னா 4 லட்சம் ரூபாய் அவருக்கு கையில் காசு இருக்கணும். ஒரு வேளை நிஃப்டி 6,000க்கு கீழே வந்தார். பெரும்பாலான புத்திசாலித்தனமான முதலீட்டாளர்கள், ரொம்ப அனுபவம் வாய்ந்த முதலீட்டாளர்கள் என்ன நினைப்பாங்கன்னா ஒரே நேரத்தில் எல்லா ஸ்டாக்கும் எல்லா ப்ரைஸ்லையும் வாங்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. வேரியஸ் ப்ரைஸஸ், டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் கீழே வர 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 கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன். ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து 8,000 வரும்போது ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு வாங்க நினைக்கிறாரு. 7,000 வரும்போது ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்க நினைக்கிறாரு. 6,000 வரும்போது ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு வாங்க நினைக்கிறாரு. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த 3 புட் ஆப்ஷனுமே அவர் செல் பண்ணலாம். இந்த 3 புட் ஆப்ஷனை செல் பண்ணார்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா 7,000 8,000 வரும்போது அவர் வந்து ஒரு அமௌண்ட்டை முதலீடு பண்ண நினைக்கிறாரு. 7,000 வரும்போது ஒரு அமௌண்ட்டை முதலீடு பண்ண நினைக்கிறாரு. 6,000 வரும்போது ஒரு அமௌண்ட்டை முதலீடு பண்ண நினைக்கிறாரு. ஒரு வேளை நிஃப்டி வந்து இந்த 8,000 7,000 6,000 வராமல் அப்படியே மேலே போயிட்டாலோ இல்லை 8,000க்கு மேலே வந்து எங்கேயாவது நின்றுட்டாலோ இவர் கலெக்ட் பண்ணுற ப்ரீமியம் எல்லாமே இவருக்கு ப்ராஃபிட்டாக வரும். ஓகேங்க, இப்போது நீங்கள் கேஷ் செக்யூர் போட்டு ஒன்றே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரே ஒரு கேஷ் செக்யூர் போட்டு எடுத்துக்கலாம். அப்படின்னா தான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நீங்கள் கேஷ் செக்யூர் போட்டு நீங்கள் 7,000ல் ஒரு 400 ரூபாய்க்கு செல் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கும், எந்த சமயத்தில் நீங்கள் முதலீடு பண்ணலாம்னு நம்ம பார்த்துடலாம். இப்போது உங்களுக்கு நிஃப்டி வந்து டிசம்பரில் 10,000 வந்துருச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு பார்த்தீங்கன்னா 400 rupees. இதுதான் நீங்கள் ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுவீங்க. 400 × 75 எவ்வளோ வரும்னா 30,000 ரூபா ப்ராஃபிட் வரும். 8,000 வந்துருந்ததுன்னா அப்பையும் உங்களுக்கு 400 rupees ப்ராஃபிட் வரும். இந்த 75 rupees வந்து லாட் சைஸ், அப்போது 30,000 வரும். ஸோ 7,000க்கு வந்ததுன்னா அப்பையும் உங்களுக்கு 30,000 ப்ராஃபிட் வரும். எப்போ உங்களுக்கு லாஸ் வரும்னா மார்க்கெட் வந்து 6,000 வரும்போது நீங்கள் பையருக்கு ஒரு 1,000 ரூபாய் திருப்பி கொடுக்கணும். ஆனால் நீங்கள் 400 ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு 600 ரூபாய் லாஸ் இருக்கும். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 45,000 ரூபாய் லாஸ் இருக்கும். கரெக்டுங்களா? 45,000 லாஸ் இருந்தால் கூட இப்போது உங்களுக்கு ஸ்டாக் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு முதலீடு பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இது இருக்கும். ஒருவேளை நிஃப்டி 5,000 வந்துருச்சுன்னு சொன்னோம்னா நீங்கள் பையருக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய காசு 2,000 ரூபாய். ஆனால் நீங்கள் கலெக்ட் பண்ண ப்ரீமியம் 400 ரூபாய். உங்களுக்கு நெட்டாக பார்த்தீங்கன்னா 1,600 ரூபாய் லாஸ் இருக்கும்.
ஸோ அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1,20,000 லாஸ் இருக்கும். ஆனால் நிஃப்டி 5,000 வரும்போது எல்லா ஸ்டாக் ப்ரைஸும் நல்ல அட்ராக்டிவ் ப்ரைஸில் இருக்கும். உங்களுக்கு முதலீடு பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். சுருக்கமாக சொல்ல போனால் இதாங்க, ஒரு ட்ரேடு பண்ணுறீங்க, ஒரு புட்டை செல் பண்ணுறீங்க, அதில் ப்ராஃபிட் வந்தால் என்ஜாய் பண்ண போகிறீங்க. அதில் லாஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டாக்கு நல்ல விலையில் நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் நல்ல சீப்பான ப்ரைஸில் கிடைக்கும். நீங்கள் முதலீடு பண்ண போகிறீங்க. இவ்வளோ தாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி மேலை நாடுகளில் ரொம்ப பிரபலமாக இருக்குது. ஆனால் இந்தியன் மாதிரி உள்ள கண்ட்ரீஸில் அவ்வளோ பிரபலம் கிடையாதுங்க. நல்ல வேல்யூ இன்வெஸ்டர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க பெரும்பாலும் ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி புட்டை செல் பண்ணி தான் வாங்குவாங்க. அப்போ தான் அட்ராக்டிவ் அண்ட் சீப்பான விலையில் அந்த ஸ்டாக்கு அவங்களால வாங்க முடியும். பெரும் முதலீட்டாளர்கள் மேலை நாடுகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் செக்யூர்ட் புட்டை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க. இதை பயன்படுத்தி ஒரு ஸ்டாக் நல்ல கீழே வந்தால் அட்ராக்டிவ் ப்ரைஸில் ரொம்ப குறைஞ்ச விலையில் வாங்குவாங்க. ஒரு வேளை வாங்க முடியாத சுச்சுவேஷனுக்கு அவங்க தள்ளப்பட்டால், அந்த சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டால், ஒரு வேளை அந்த ஸ்டாக்கு கீழே வரவே இல்லைன்னா இவங்களுக்கு ஒரு வெகுமதி கிடைக்குது. அதுதாங்க ரன்னர் ப்ரைஸ் மாதிரி. அவங்களுக்கு ப்ரீமியத்தை பாக்கெட்டில் போட்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த ஸ்டாக்கு கீழே வருதோ அதை மட்டும் வாங்கிப்பாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம கேபிட்டல் ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.